بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபோத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெல்ல தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதன் தஃப்சீர் மட்டுமல்லாமல் மற்ற சில கலைகளையும், அந்த தர்ஜுமாவுடைய வார்த்தைகளின் பொருட்கள், இன்னும் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகள், அதேபோல் இந்த ஆயத்திலே அல்லாஹு தாலா பயன்படுத்தியிருக்கக்கூடிய இலக்கியத்தின் வெளிப்பாடுகள், இலக்கிய நயங்கள், அதேபோல் இந்த ஆயத்துகளின் மூலமாக நமக்கு கிடைக்கும் பயன்கள் என்ன, இதுபோன்று பல விஷயங்களை, பல விளக்கங்களை கிதாபுடைய ஆசிரியர் அழகான முறையிலே கொண்டு வந்து நமக்கு காட்டுவதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ், நாம் இப்பொழுது ஏறத்தாழ 257 ஆயத்துகளை கடந்து 258வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 258வது ஆயத்தை அடைந்து இப்பொழுது நாம் 58, 59, 60, 258, 59, 60 உள்ள அந்த வசனங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ், அதன் விளக்கங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். இது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இதனுடைய வரிசை எண் 382. அதேபோல் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன, இதற்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், அசத்தியத்தை அழிக்கும் சத்தியம். அசத்தியத்தை அழிக்கும் சத்தியம். இதில் நாம் பார்க்கக்கூடியது, இதை தொடர்பு சம்பந்தமாக பார்க்க போகிறோம். தொடர்பு என்றால் இதில் இருக்கக்கூடிய ஆயத்துகள், முந்தைய ஆயத்துகள், இவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு, இதைத்தான் நாம் இங்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். சரி, இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை தெரிவதற்கு முன்பாக முன் சென்ற பாடங்களுடைய விளக்கங்களை பார்த்தால் மிக தெளிவாக இருக்கும். முன்னாடி உள்ள ஆயத்துகள் என்ன என்பதையும் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய ஆயத்து என்ன என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்தால் மிக தெளிவாக விளங்கும். அசத்தியம் அழிந்தே தீரும். எப்பொழுது சத்தியம் வந்துவிடுமோ அப்பொழுது. சத்தியம் என்பது உறுதியானது, நிலையானது. ஹதீஸ்ல வருவது போல குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இதா ஜாஅல் ஹக்கு வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா என்பதாக சொல்றான். பாத்தில் என்பது கண்டிப்பாக அழிந்தே தீரும். சத்தியம் என்பது நிலைத்திருக்கும். எங்கு சத்தியம் வந்து விடுமோ அங்கு அசத்தியம் அழிந்துவிடும். இருள் தான் சத்தியம், அசத்தியம் என்பது இருள். அல்லாஹ்வே துலுமாத் என்பதாக பல உதாரணங்களை சொல்றதை பார்க்குறோம். அப்போ அந்த இருளில் வெளிச்சத்தை கொண்டு வந்தவுடன், நூறு என்ற வெளிச்சத்தை கொண்டு வந்தவுடன் தானாக இதில் உள்ள அந்த இருளானது சென்றுவிடும். இருள் தானாக சென்றுவிடும். அப்போ அங்கே இருள் பாக்கி இருக்காது. அதுக்கு கொண்டு வர வேண்டியது என்ன? வெளிச்சத்தை கொண்டு வந்தால் போதும். வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் இருள் தானாக ஓடிவிடும். அப்போ அந்த இருளை ஓட வைக்கிறதுக்குரிய ஒரு ஆயுதம்தான் சத்தியம், உண்மை. இவைகள் வந்து விட்டால் அசத்தியம் ஓடிவிடும். அசத்தியம் எங்கு போவதென்று கூட தெரியாமல் ஓடிவிடும். அது சம்பந்தமாகத்தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே தொடர்புல இதற்குரிய இந்த ஆயத்துகள்,
அடுத்து முன்னுள்ள ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள விஷயங்கள் என்ன, அதை பற்றி அல்லாஹு தாலா கூறக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதையும், அதற்கு கிதாபுடைய ஆசிரியர் இதற்கு மத்தியிலே இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் எவ்வாறு தொடர்பை ஏற்படுத்துகிறார் என்ற விஷயங்களையும் பார்க்க போறோம். சரி, அதை பார்ப்பதற்கு முன்பாக கிதாபுடைய அந்த ஆயத்தினுடைய ஓதலை ஒரு முறை ஓதி காண்பிக்கின்றோம். அலிஃப் அலம் தர கைஃப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். இதில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை தெரிவதற்கு முன்பாக சென்ற ஆயத்துகளில் எது விஷயமாக பேசப்பட்டது என்ற விஷயங்களையும் பார்ப்போம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கங்களை வைத்து தொடர்புகளை எளிதான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கால அல்லாஹு தஆலா, அல்லாஹு தாலா சொல்கிறான். என்ன சொல்றான்? அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி. நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? இலல்லதி ஒருவனின் பக்கம், ஹாஜ இப்ராஹீம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விவாதம் செய்தவனை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு விவாதம் செய்த ஒருவனை நீங்கள் பார்க்கவில்லையா? தர்க்கம் செய்தவனை பார்க்கவில்லையா? யார் விஷயத்துல? ஃபீ ரப்பிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பின் விஷயத்திலே ஒருவன் தர்க்கம் செய்ததை நீங்கள் பார்க்கவில்லையா? அதிலிருந்து இலா யஅ்தியன்னக ஸஅயா வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். யஅ்தியன்னக ஸஅயா வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம் என்று முடியக்கூடிய ஆயத்து வரைக்கும் தான் நாம் பார்க்க போறோம். யஅ்தியன்னக ஸஅயா என்பதாக. சரி, 258வது ஆயத்திலிருந்து 260. முதலாவது அல் முனாசபத். முனாசபத் என்றால் தோதுப்பாடு. இதற்கும் முந்தைய ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன? இப்போ அல்லாஹு தாலா இங்க சென்ற ஆயத்துகளில் எதை பற்றி பேசினான் அப்படின்னு சொன்னால், அல்லாவை நம்பிக்கை கொள்வது சம்பந்தமாக பேசினான். அதே போல் அவனுடைய உயர்ந்த பரிசுத்தமான தன்மைகள் சம்பந்தமாக சொன்னான். லம்மா தக்கர தாலா அல் ஈமான பில்லா, அவனை கொண்டு நம்பிக்கை கொள்வது சம்பந்தமாக பேசப்பட்டது. வசிஃபாத்தஹுல் குதுசியத்தல் உல்யத்த, உயர்ந்த பரிசுத்தமான அவனுடைய தன்மைகளை பற்றி கூறினான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்லி அவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. அல் ஹய்யுல் கய்யூம், அதே போல் அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய குதிரத் என்ன, அவனுடைய வல்லமை என்ன என்பதாக சொல்லப்பட்டு, அலியுல் அலீம், இறுதியாக அவனுடைய சிஃபாத்துகளையும் பேசப்பட்டுச்சு. பரிசுத்தமான சிஃபத்துகள் சம்பந்தமாக பேசப்பட்டுச்சு. அவனுடைய அனுமதியின்றி எதுவும் நடக்காது. அவன் முன்னால் உள்ள பின்னால் உள்ள எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். அவனுடைய இல்ம் அனைத்து விஷயங்களையும் சூழ்ந்ததாக இருக்கிறது என்பதெல்லாம் பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து வதக்கர விலாயத்தஹு லில் முஃமினீன், மூமின்களுடைய விலாயத், மூமின்களுக்கு தோழமை, மூமின்களுடைய தோழமையை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அது யாரு? அல்லாஹ் தான் மூமின்களுக்கு தோழன் என்பதாகவும், விலாயத்த தாகூத்தில் இல் காஃபிரின், தாகூத்துடைய விலாயத், அந்த ஷைத்தான்களுடைய சிலைகளுடைய விலாயத் நெருக்கம் யாரு? காஃபிர்களுக்கு அந்த நெருக்கம். அப்போ அல்லாஹுடைய மூமின்களுக்கு நெருக்கமானவன் அல்லாஹ், காஃபிர்களுக்கு நெருக்கமானவன் ஷைத்தான்கள் என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லப்பட்டது. அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு என்ற ஆயத்துல அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன். அவர்கள் என்ன செய்யறான்? அல்லாஹ் என்ன செய்யறான்? இருளில் இருந்து வெளியே ஏற்றுகிறான். இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம், ஒளியின் பக்கம் கொண்டு செல்கிறான். இது அல்லாஹ் செய்யக்கூடிய செயல். ஏன்? அவனுடைய தோழன் அல்லாஹ் தாலா தன்னுடைய தோழர்களுக்கு செய்யறான். நிராகரிப்பவர்களுக்கு தோழன் ஷைத்தான் தான் பாதுகாவலன். அப்ப இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்? அவங்கள வெளிச்சத்துல இருந்து நீக்கி கொண்டு இருள கொண்டு தள்ளுறான். இருள கொண்டு தள்ளலாம். இதனால அவங்க நரகத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லப்பட்டது. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை அழகான முறையில் சொன்னாங்க. ஷைத்தானுடைய தோழமையினுடைய முடிவு என்ன ஆகும்,
அல்லாஹுடைய தோழமையினுடைய முடிவு என்னாகும் என்ற விஷயத்தை தெளிவான முறையில் நமக்கு சொல்லி காண்பிக்கப்பட்டது. அப்போ இந்த இடத்துல தக்கரஹுனா நமூதஜன், அல்லாஹுத்தலா அங்க ஒரு உதாரணத்தை, ஒரு அழகான ஒரு முன்மாதிரியை அல்லாஹுத்தலா சொல்றான். அன் தஹக்குமித் துகியானி, அட்டூழியம் செய்யக்கூடியவனுடைய ஏகாதிபத்தியத்தை பற்றி, அடக்குமுறையை பற்றி, அவனுடைய ஏகாதிபத்திய ஆட்சியை பற்றி, ஃபி நுஃபூசில் கஃபரத்தில் முஆனிதீன், மாறு செய்யக்கூடிய விதண்டாவாதம் செய்யக்கூடிய காஃபிர்களுடைய நப்சுகளிலே, உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய ஷைத்தான்களுடைய துகையான், அதாவது அந்த அட்டூழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்களுடைய இந்த கட்டுப்பாடு, ஏகாதிபத்திய அந்த ஆட்சியை பற்றி அல்லாஹு தஆலா கூறி காண்பிக்கின்றான். முஜாதலத்தஹும், முஜாதலத்திஹிம், இன்னும் அவர்களுடைய தர்க்கம், ஃபி வஹ்தானியத்தில்லா, அல்லாஹு தஆலா ஒருவன் என்ற விஷயத்துல அவர்கள் செய்யக்கூடிய தர்க்கத்துடைய விஷயத்தையும் இங்கு அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அது என்ன தர்க்கத்துடைய விஷயத்தை அவங்க என்ன செஞ்சாங்க? அதுக்கு தான் இந்த ஆயத்துடைய சில விஷயங்களை பார்த்தால் நமக்கு புரியும். சென்ற ஆயத்துகளில் அல்லாஹு தஆலா என்னென்ன விஷயங்களை சொல்லி தந்தான் என்பது தெரிகிறது. அப்போ அதே தொடர்ந்து இந்த ஆயத்துகளில் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று தெரிந்தால்தான் இந்த விஷயம் நம்ம இந்த தொடர்புடைய விஷயத்தை நம்ம புரிய முடியும். அப்போ அதற்கு பாருங்க, ஆயத்துடைய அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை பார்த்தால் சுருக்கத்தை பார்ப்போம், அதுக்கு பிறகு தனித்தனியான முறையில் அர்த்தத்தை பார்ப்போம். இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ரூத் என்ற அரசனுக்கும் மத்தியில் நடந்த தர்க்கத்தை பற்றி தான் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னுடைய இறைவன் அல்லாஹ், அவன் உயிர்ப்பிக்கிறான், மௌத்தாக்குறான். உடனே அவனும் சொன்னான், நானும் உயிர்ப்பிக்கிறேன், மௌத்தாக்குறேன்னு சொல்லி 2 பேரை கூப்பிட்டான். ஒருத்தனை வெட்டிட்டான், இவன் நான் கொன்னுட்டேன், இவனை நான் மௌத்தாக்கிட்டேன். இன்னொருத்தனை அனுப்பிட்டான், இவன் நான் உயிர்ப்பிச்சிட்டேன்னு சொல்லி அந்த அரசன் நம்ரூத் முட்டாள் சொன்னான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சும்மா நடக்கலை. உடனே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அல்லாஹு தஆலா சூரியனை கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான், நீ முடிந்தால் அதை மேற்கிலிருந்து கொண்டு வா என்பதாக அவனுக்கு ஒரு சவால் விட்டாங்க. அப்போ கொலை செய், அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான், மௌத்தாக்குறான்னு சொன்ன உடனே 2 பேரை கூப்பிட்டு ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு நானும் மௌத்தாக்குறேன், ஒருத்தனை விட்டுட்டு நானும் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்ன அந்த வாதம் கொண்ட அந்த மனிதன், அந்த அரசன் இப்போ கப்சுப்புன்னு அமைதியாயிட்டான். ஃபபுஹிதல்லதி கஃபர், நிராகரிக்கக்கூடியவன் வாயடைத்து போய்விட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல அறிவு வேலை செய்யலை. அல்லாஹ் மடையனாக்கிட்டான். அவன் நினைச்சா சொல்லியிருக்கலாம், நான் தான் அதை கிழக்கில் கொண்டு வருகிறேன், உன் இறைவனை மேற்கிலிருந்து கொண்டு வர சொல் என்று சொன்னா இன்னும் வாதம் நீண்டு கொண்டே போகும். ஆனால் அல்லாஹ் அவனை புத்தி மட்க வச்சுட்டான், மட்கி போயிடுச்சு. அந்த பதில் தெரியல, வாயடைச்சு போயிட்டான். இதுதான் 2 பேருக்கு மத்தியில நடக்கக்கூடிய விவாதங்கள். இவன் அரசன் அநியாயக்காரன், காஃபிர்களுடைய அந்த புறத்திலிருந்து குஃபர்களுடைய அந்த விஷயத்த சொல்றான். இந்த பக்கம் ரசூல் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய விஷயத்த பேசுறாங்க. சரி, அடுத்த விஷயம் இதுல அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர், ஹஸ்ரத் ஒரு நபியை தான் சொல்றான், ஒரு ஊரை கடந்து போறாரு, அந்த ஊர் அப்படியே காஞ்சு போய் கிடக்குது. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், இதை நீ எப்படி உயிர்ப்பிப்ப என்பதா அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் உடனே அவரை மௌத்தாக்கி 100 வருஷம் படுக்க வச்சிடறான். அதுக்கப்புறம் எழுப்பி கேட்குற, எவ்வளோ நாள் நீங்கள் இப்படி மரணிச்சு படுத்திருந்தீங்கன்னா, ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது ஒரு நாளில் சிலது நேரம் தான் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், 100 வருஷம் நீங்கள் மௌத்தாயிட்டீங்க. உங்கள் உணவை பாருங்கள், உங்களுடைய குடிபானத்தை பாருங்கள், கெட்டு போகலை. கழுதையை பாருங்கள், கெட்டு போயிடுச்சு. இது நம்ம ஒரு அத்தாட்சியாக ஆக்குறோம். அப்போ இந்த எலும்பை பாருங்கள் எப்படி நம்ம ஒன்று சேர்க்குறோன்னு சொல்லி அல்லாஹ்வுத்தாலா அதை ஒன்று சேர்த்து காமிக்கிறோம். அப்போ இந்த விஷயம் தெளிவானவன்னு அவர் உடனே விளங்கிறாரு, நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ் நீயே அறிந்தவன் என்பதாக சொல்கிறான். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ், நீ எப்படி இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கிறேன்னு சொன்ன உடனே 4 பறவை எடுத்து என்ன செய்ய, ஒவ்வொரு மரலையை வைங்க, அறுத்து நீங்கள் அதுக்கப்புறம் அலைங்க, அது உங்களை நோக்கி வரும் என்று சொன்ன உடனே அவங்களும் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், சொல்கிறாங்க, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அசீஸுன் ஹக்கீமாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா ஹக்கீமான அல்லாஹு தாலா இஸ்பாத் செய்கிறான். அதாவது அல்லாஹ் இருக்கிறாங்கிற விஷயத்தை முதல்ல உறுதி செய்கிறது. அது அதனுடைய வாக்குவாதம் நடக்குது. அதான் அல்லாஹுக்கும் அந்த நம்ரூதுக்கும் நடந்த விஷயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நம்ரூதுக்கும் இடையில நடந்த விஷயம்.
இன்னொன்று என்னன்னு சொன்னா 2, 3, அதாவது மறுமை இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறது, மறுமைக்கு பின்னாடி எழுப்பப்படுவோங்கிறத உறுதிப்படுத்துறது. இந்த 2 விஷயத்தை, இந்த விஷயங்களை எடுத்து சொல்றது. அப்ப இந்த 3 விஷயத்தின் அடிப்படையில் தான் இங்க ஆயத்துகள் கொண்டு வரப்படுது. சென்ற ஆயத்துகள் அல்லாஹ்வுடைய வல்லமை, குதிரத், அவனுடைய உயர்வு, மூமின்களுடைய தோழமை, மூமின்களுடைய காஃபிருடைய விரோதத்தை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இங்க இந்த விஷயத்தை கொண்டு வரான். பாருங்க பார்ப்போம். தக்கரஹுனா, இங்க அல்லாஹ் சொல்கிறான் நமூதஜன், அங்க சொல்றான் என்னது, ஒரு முன் உதாரணத்தை, மாடல். அல் தஹக்குமி துகையானி, அட்டூழியம் செய்யக்கூடியவனுடைய அந்த அடக்குமுறை, அவனுடைய ஏகாதிபத்திய ஆட்சியை பற்றி. ஃபி நுஃபூஸில் கஃபரத்தில் முஆனிதீன், மாறு செய்யக்கூடிய, முரண்டு பிடிக்கக்கூடிய அந்த காஃபிர்களுடைய உள்ளங்களிலே அவனுடைய ஆட்சி எவ்வாறு நடக்கிறது என்பதை சொல்லி காண்பித்தான். முஜாதலத்திஹிம், இன்னும் அவர்களுடைய வாக்குவாதம், தர்க்கம், வீணான தர்க்கம், யாரோடு, ஃபி வஹ்தானியத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தின் மீது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், ஒருவன் தான் என்ற விஷயத்துல அவர்கள் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய விஷயத்துல தர்க்கத்தை செய்வதற்காக வருகிறார். அதான் அந்த சம்பவத்தை நாம சொல்லி காண்பித்தோம். இப்போ தக்கர ஹாஹுனா, இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், இது முன்னாடி சொன்ன விஷயங்கள். இப்போ தக்கர ஹாஹுனா, இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கிசசன் சலாசத்தன், 3 சம்பவங்கள், 3 சரித்திரங்களை சொல்றான். அல் ஊலா, முதலாவது, ஃபி பயானி இஸ்பாத்தில் ஹாலிகில் ஹக்கீம், நுணுக்கம் நிறைந்த படைப்பாளனான அல்லாஹ் இருக்கின்றான் என்ற விஷயத்தை. இஸ்பாத்தில் ஹாலிகில் ஹக்கீம்னா ஹிக்மத் நிறைந்த படைப்பாளனான அல்லாஹ்வுடைய மௌஜூத், அல்லாஹ் இருக்கின்றான் என்ற விஷயத்தை விளக்குவது முதல் சம்பவம், முதல் விஷயம். முதல் விஷயம் அதுதான். ஏன்னா அதில் தான் என்னது, தர்க்கத்தினுடைய பிரதிபலன் அல்லாஹ் தான் இருக்கான் அப்படிங்கிறத விளக்குறது. சரி, ரெண்டாவது விஷயம் சானியத்து சாலிசத்து, இரண்டாவது மூன்றாவது விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஃபீஸ்பாத்தில் ஹஷ்ரி, அதாவது ஹஷ்ர் என்றால் ஒன்று சேர்க்கப்படுவது, மஹ்ஷர், ஒன்று சேர்க்கப்படுவது என்பது உண்டு என்பதை அல்லாஹு தஆலா உறுதி செய்கிறான் இங்கு. அதுக்காகத்தான் இங்க என்ன செய்யறது, இந்த ஆயத்துல உசைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியை பற்றி விஷயத்தை சொல்லி அவர்கள் என்ன செய்யறான், இருந்து எழுப்புற விஷயமா பேசுறான். அப்ப ஹஷர் என்பது உண்டு, ஒன்று சேர்த்தல். அடுத்ததாக வல் பஅஸி பாதல் ஃபனா, அழிவிற்கு பிறகு எழுப்புதல் என்பது உண்டு. ஹஜ்ரத் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை கடந்து போகும்போது தான் இந்த ஊர் அழிஞ்ச மாதிரி இருக்குது, வறண்டு போய் கிடக்கு. இது எப்படி அல்லாஹ் பச்சை பசுமையாக்குறேன் என்பதாக அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் தான் பச்சை பசேர் எப்படி ஆக்குறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவரை அல்லாஹ் மௌத்தாக்கி பிறகு உயிர்ப்பிக்க செய்து பிறகு சொல்றான் இதுதான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க விளங்கிட்டாங்க, யா அல்லாஹ் நீ கண்ணியமானவன், நான் அறிந்து கொண்டேன் என்பதாக சொல்றாங்க. ஒவ்வொரு வஸ்துக்கள் மீது அலாதியான சக்தி பெற்றவன் யா அல்லாஹ் என்ற பதிலை சொல்லிடுறாங்க. அப்போ அதையும் மூலமாக பாஸ் பல் பாசி பதல் ஃபனா, அழிவுக்கு பிறகு எழுப்பப்படுதல் என்பது உண்டு என்பதை இந்த விஷயத்துல உறுதி செய்யப்படுகிறது. இந்த இடத்துல இந்த ஆயத்துகள் மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு சொன்னா, சென்ற ஆயத்துகள்ல அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்துகள், தன்னுடைய பரிசுத்தமான இந்த விஷயங்களை பற்றி பேசிவிட்டு மூமின்களுடைய தோழமை, காஃபிருடைய தோழமையை பற்றி விலக்கிவிட்டு அதை தொடர்ந்து அல்லாஹு தாலா குஃபார்களுக்கும், அதாவது தௌஹீதுக்கும் இஸ்லாத்திற்கும் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய அந்த வாக்குவாதத்தையும், அதில் அல்லாஹு தாலா இவங்களுக்கு வெற்றியை கொடுக்குவது சம்பந்தமாகவும் அதே போல சொல்லிட்டு அடுத்து 3 கதைகளை சொல்றாங்க, 3 விஷயங்களை சொல்றான். முதலாவது விஷயம் ஹாலிகுல் ஹக்கீம், ஹக்கீமான ஹாலிக், படைக்கக்கூடிய அந்த ரப் இருக்கான அவன் இருக்கின்றான் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துறதும், ரெண்டாவது மூணாவது விஷயம் மறுமையில ஒன்று கூட்டப்படுறதை உறுதிப்படுத்துறதும், அதே மாதிரி அழிவிற்கு பிறகு எழுப்பப்படுவோம் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தும். இந்த 3 விஷயங்கள் இதில் தெளிவாக சொல்லப்படுது. இதுதான் இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பாக இருக்கு. இதுல ஒரு ஆயத்துடைய தர்ஜுமாவை பார்ப்போங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப நாம பார்க்கக்கூடிய ஆயத்தின் நம்பர் 258. 257 வரைக்கும் சென்ற பாடம் முடிந்து விட்டது. 258வது ஆயத்துடைய அர்த்தத்தை தான் இப்ப பார்க்க போறோம். அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதி, ஒருவனின் பக்கம், ஹாஜ இப்ராஹிம ஃபி ரப்பிஹி, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களோடு தர்க்கம் செய்தவன், ஃபி ரப்பிஹி, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ரப்புடைய விஷயத்துல,
அவர்களோடு தர்க்கம் செய்த அந்த நபரை நீங்கள் பார்க்கவில்லையா? அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹு தாலா அவனுக்கு அரசாட்சியை வழங்கியிருந்தான். அல்லாஹு தாலா அவனுக்கு அரசாட்சி கொடுத்திருந்தான். அப்போ அவனுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் அரசாட்சி கொடுத்ததற்காக இந்த அரசாட்சி கொடுத்த கர்வத்தில் அவன் என்ன செஞ்சான்? அந்த மாதிரி தர்க்கம் செய்தான். இது கால இப்ராஹிமு, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னால், ரப்பி அல்லதி, என்னுடைய இறைவன் எத்தகையவன் என்றால், யுஹ்யி உயிர்ப்பிக்கிறான், வ யுமீத்து மௌத்தாக்குகிறான். கால இந்த அரசன் சொன்னான் கருவம் கொண்ட நிலையிலே, அன ஒஹ்யி வ உமீத், நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் மரணிக்க செய்கிறேன், நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் மரணிக்க செய்கிறேன். கால இப்ராஹிமு, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தாலா யஅதி ஷம்சி, சூரியனை கொண்டு வருகிறான், மினல் மஷ்ரிகி, மேற்கில் கிழக்கிலிருந்து சூரியனை அல்லாஹ் வர செய்கிறான். அல்லாஹ் சூரியனை எங்கிருந்து கொண்டு வரான்? கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான். பிஹா, அந்த ஹாங்கிற லமீர் சூரியனுக்கு போதும், அதை நீ கொண்டு வா. தர்க்கம் செய்யக்கூடிய அந்த அரசனை பார்த்து கேட்கின்றார்கள், பிஹா, அதை நீ கொண்டு வா, மினல் மஹ்ரிபி, மேற்கிலிருந்து நீ கொண்டு வா என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த அரசனிடம் கேட்கின்றார்கள். சூரியனை கிழக்கு திசையில அல்லாஹ் உதிக்க செய்யறான், நீ அதை மேற்கு திசையில் உதயமாக்கு என கூறினார்கள். கஃபர், இந்த விஷயத்தை கேட்டவன் நிராகரிக்கக்கூடியவன் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் வாயடைத்து போய்விட்டான். வாயடைப்பட்டான். வாயடைப்பட்டான் அல்லது வாயடைச்சு போயிட்டான். அல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அல்லாஹு தஆலா அநியாயக்கார கூட்டத்தார்களுக்கு நேர்வழி காட்டவில்லை, காட்ட மாட்டான். அல்லாஹு தஆலா அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர்வழி காட்டுவது கிடையாது, ஒருபோதும் நேர்வழியை காட்டுவது கிடையாது, காட்டுவதில்லை. அப்போ இந்த ஆயத்தில் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கும் நம்ரூதுக்கும் நடந்த ஒரு உரையாடல், தர்க்கம். அதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் எவ்வாறு அவனிடம் பதில் சொல்கிறார்கள், அவன் பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய விஷயத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டு, அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை என்பதாக கூறி முடித்து விட்டான். அல்லது நபியே, நீங்கள் பார்த்தீர்களா ஒரு கிராமத்தை கடந்து சென்ற அந்த நபரை, வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, அந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் பாலடைந்து கிடந்தது. அலா உரூஷிஹானா, அதனுடைய முகடுகள் எல்லாம் இடிந்து பாலடைந்து கிடந்த அந்த கிராமத்தை கடந்து சென்ற அந்த மனிதரை பற்றி பார்த்தீர்களா? கால, அவர் சொன்னார், அன்னா யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, அல்லாஹ் எவ்வாறு இதை இவ்வாறு மரணித்ததற்கு பிறகு உயிர்ப்பிக்க செய்வான். யுஹ்யி ஹாதிஹில்லாஹு பஅத மௌத்திஹா, இவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்து இறந்த பின் அல்லாஹ் இதை எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதாக கேட்கின்றார். ஃபஅமாதஹுல்லாஹு மியத ஆமின், அல்லாஹு தஆலா அவரை சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி 100 ஆண்டுகள் அவரை மரணிக்க செய்து விட்டான். சும்ம பஅஸஹு, பிறகு அவரை எழுப்பினான். கால, கேட்டான், கம் லபிஸ்த, எவ்வளவு காலம் இப்படி நீங்க இருந்தீங்கன்னு கேட்கறான். கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், நான் ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில நேரங்கள் தான் இவ்வாறு கிடந்தேன், இவ்வாறு இருந்தேன் என்பதாக சொல்றான். இருந்தது 100 வருஷம், சொல்றது இவ்வளவுதான். கால, பல்லா சொல்றான், பல் லபிஸ்த மியத ஆமின், நீங்கள் 100 வருஷம் இவ்வாறு இருந்திருக்கிறீர்கள், 100 வருஷம் மரணித்து இவ்வாறு தான் இருந்தீர்கள், இவ்வாறு தான் நீங்க கிடந்தீர்கள் என்பதாக சொல்லலாம். பல்லூர், பாருங்க, இலா தாமிக், நீங்கள் கொண்டு வந்த உணவின் பக்கம் பாருங்கள். ஓ ஷராபிக்க, இன்னும் நீங்கள் கொண்டு வந்த அந்த குடிபானத்தின் பக்கம் பாருங்கள். உணவையும் பாருங்க, நீ கொண்டு வந்த தண்ணீரையும் பாருங்க, பானத்தையும் பாருங்க. லம் யத்தசன்ன, அது எந்த கேடும் ஏற்படல. லம் யத்தசன்னா அது கெட்டு போகவில்லை, அவ இதுவரைக்கும் கெட்டு போகவில்லை. வல்லுர் இலா ஹிமாரிக்,
உங்கள் கழுதையின் பக்கம் பாருங்கள். நீங்க ஓட்டி வந்த ஏறி வந்த கழுதையை பாருங்க. வலி நஜஅலக ஆயத்தல் இன்னாஸ், நாம் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம் ஆயத்தின் ஒரு அத்தாட்சியில் இன்னாஸ். வலி நஜஅலக ஆயத்தில் இன்னாஸ், மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். வலி நஜஅலக, நாம் உங்களுக்கு ஆக்கியிருக்கிறோம் ஆயத்தில் இன்னாஸ், மக்களுக்கும் உங்களை போல் சந்தேகம் கொள்பவருக்கும் ஒரு அத்தாட்சியாக இருக்கும் வண்ணமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். வல்லுல் இலல் இலாமி, இன்னும் நீங்கள் எலும்பின் பக்கம் பாருங்கள். உணவை பார்த்தீங்க, குடிபானத்தை பார்த்தீங்க, கெட்டு போகல. உமது கழுதையை பாருங்க, அது செத்து மக்கி எலும்பாக கிடைக்கிறது. அது எதுக்கு? உம்மை போல் சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சிக்காக, உங்களைப் போல சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக வேண்டியும் அல்லாஹ் அவ்வாறு செய்திருக்கிறான். வல்லுல் இலல் இலாம், இன்னும் இலாமின் பக்கம் பாருங்கள், எலும்பின் பக்கம் பாருங்கள். கைஃப நுன்ஷிசுஹா, நாம் அதை எவ்வாறு ஒன்று சேர்க்கிறோம். நுன்ஷிசுஹானா, நாம் அதை எவ்வாறு ஒன்று சேர்க்கிறோம் என்பதை பாருங்கள். வனக்ஸூஹா, இன்னும் அதை எவ்வாறு அதிலே லஹ்மன், அதிலே கரியை ஜாயின் செய்கிறோம், கரியை எவ்வாறு நாம் அதிலே அணிய செய்கிறோம், போர்த்துகிறோம் என்று பாருங்கள். அப்போ எலும்போட கரியை நாம் எப்படி வந்து ஒட்டி வைக்கிறோம் என்பதை பாருங்கள். பலம்மா தபையன நக்ஸுஹா லஹ்மா, அதை நாம் கரியை அதில் கொண்டு சேர்த்து வைக்கிறோம். பலம்மா தபையன லஹு, அந்த நபி அவர்களுக்கு அந்த விஷயம் தெளிவான பொழுது கால சொன்னார்கள், ஆலம், நான் அறிகிறேன், அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தாலா, அலா குல்லி ஷையின் கதீர், ஒவ்வொரு வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்பதாக அந்த நபி அவர்கள் கூறினார்கள். ஒரு ஊரை கடந்து போறாங்க, அந்த ஊர் ரொம்ப, இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அழிஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு, இது எப்படி அல்லாஹ் இதுக்கு பிறகு உயிர்ப்பிப்பான் என்று சொன்ன உடனே அவர்களும் அல்லாஹ் 100 வருஷம் படுக்க வச்சிடறான். எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குற, எவ்வளோ நாள் படுத்தீங்க? ஒரு நாளில் கொஞ்சம் ஒரு அரை நாள் படுத்திருப்பேன்னு சொல்கிறான். ஒரு நாளில் சில நேரம் சொன்னால், இல்லை 100 வருஷம் இப்படி தான் நீங்கள் கடந்தீங்க. நீங்கள் கொண்ட உணவை பாருங்கள், குடிபானத்தை பாருங்கள், கெட்டு போகலை. ஆனால் கழுதையை பாருங்க, அப்படியே பிஞ்சு செத்து மடிக்கி மட்டி கறி கிரி தோலுன்னு சொல்லி எல்லாமே போச்சு. இப்போ நம்ம மக்களுக்கு, உங்களை போல ஆளுக்கு, மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்கி வச்சிருக்கோம். பாருங்க, கறியை பாருங்க, எப்படி அதை நம்ம ஒன்று சேர்க்கிறோம், எப்படி அதில் கறியை கொண்டு நம்ம அதில் எலும்புல ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்க என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இந்த விஷயம் தெளிவான உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நிச்சயமா அல்லாவே நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்தவன், எல்லா வஸ்துக்களின் மீதும் நீ சக்தி பெற்றவனாக இருக்கிறாய் என்று சொல்லிட்டாங்க. இதுதான் ஹஷருங்கிறத சொன்னாங்கல்ல. அல்லாஹ்தாலா இந்த விஷயத்துல 3 விஷயத்த உறுதிப்படுத்துறான். ஒன்னாவது அல்லாஹ் இருக்கிறாங்கிற விஷயத்த, அது இந்த அவனோட நடக்கக்கூடிய வாதத்தின் மூலம் தெரிஞ்சிச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நம்ரூதோட செஞ்ச வாதத்துல அல்லாஹ் இருக்கிறாங்க இஸ்பாத் தெளிவாக ஆயிடுச்சு. ரெண்டாவது ஹஷர்னா இந்த அல்லாஹ்ல எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறான் பாருங்க. ஒண்ணுமில்லாம இருந்ததை எப்படி ஒன்று சேர்க்கிறாங்கிற விஷயம் இந்த ஆயத்துல, இந்த நபி அவர்கள் கேட்ட கேள்வியின் மூலமாக அதற்கு அல்லாஹ்ல அந்த கழுதையை வச்சு சொன்ன அந்த விஷயம் தெளிவாக விளக்குது. மூன்றாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவர்களுடைய கேள்விக்கு பதில் தான் அல் பாஸ், எப்படி வந்து மௌத்தானதுக்கு பிறகு உயிர்ப்பிப்போம் என்ற விஷயத்தையும் அடுத்து வரக்கூடிய ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் இதை தெளிவாக புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.